Hello viewers, good morning. My Indians மறுபடியும் வந்து சாம்பியன் ட்ராஃபி ஜெயிச்சிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் விளாண்டாங்க. கடைசி வரைக்கும் டவுட் ஆகிடுச்சு. ரோஹித் சர்மா அவுட் ஆனதுலேருந்து டவுட்டு தான். எப்படி வருவாங்களா, இந்த ஸ்கோரை ரீச் பண்ணுவாங்களான்ற டவுட்லேயே இருந்தது. 252 டு வின்னு. செம்ம டவுட்டில் தான் போச்சு. அப்படி இப்படின்ட்டு அவரும் அவுட் ஆகிட்டார். திடீர்னு வந்து முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் அவுட் ஆகிட்டு வந்தாங்க. ஷ்ரேயஸ் ஐயரும் அவுட் ஆனதுன்னு எனக்கு டவுட் வந்தது. அதுக்கப்புறம் எப்படி எடுத்துன்னு போக போகிறாங்கன்ற டவுட் வந்துச்சு. அப்புறம் கேஎல் ராகுலும் ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் ஓரளவு எடுத்துன்னு வந்தாங்க. அப்புறம் கடைசியாக வந்து எப்பயும் போல் வின்னிங் ஸ்கோர் வந்து இவர் ஜடேஜா அடித்தார். ஜடேஜா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஜடேஜா வந்து அவர் ரொம்ப அதிர்ஷ்டக்காரர் தான் இந்தியாவுக்கு. அவர் மூலிமா தான் தற்போதைக்கு நிறைய ஜெயிச்சு வந்துக்குது. அதாவது அவரோட அதிர்ஷ்டத்தாலையும் சரி, அவரோட ஆட்டத்தாலையும் சரி, அவரை பற்றி அவங்களுக்கு நல்லா தெரியுமே, ஆல்ரவுண்டராச்சு. அப்போது சூப்பர். இந்த இதோட இப்போ 7வது கப் எடுத்துட்டாங்க இந்தியா. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப காத்திருந்தது. ஏற்கனவே வந்து அவங்க ஆஸ்திரேலியா 2 எடுத்து வச்சுருந்தாங்க. இப்போ அதை வந்து இப்போ பீட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. 3 ஆனது. இப்போ நம்ம தான் வந்து சாம்பியன் ட்ராஃபியில் ஜாஸ்தியாக இருக்கோம். அவங்க வேர்ல்டு கப்பில் ஜாஸ்தியாக இருக்காங்க. நம்மளுக்கும் அவங்களும் எப்பயுமே ஒரு போட்டி இருந்துனே இருக்கும். அது என்னமோ நியூசிலாண்டு வந்து பயமாக தான் இருந்தது. என்ன பண்ணுவாங்களோ, எது பண்ணுவாங்களோ, என்னென்ன விக்கெட்டெல்லாம் அவங்க கடற்கரை எடுத்துன்னு வேறு வந்தாங்க வேறு. அது என்னமோ கடைசி நேரத்தில் ஒரு மாதிரி ரெடியாகி கேஎல் ராகுலும் ஜடேஜா, ஹர்திக் பாண்டியா இவங்களும் கொஞ்சம் ஒரு மாதிரி ரெடி பண்ணி வந்தாங்க. ஷ்ரேயாஸ் ஐயர் ரொம்ப முக்கியமான ஆட்டம் விளாண்டார். அவர் இந்த 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 டோர்னமெண்ட்டில் அவர் மேன் ஆஃப் த டோர்னமெண்ட்னே சொல்லலாம். அவர், கோலி, ரோஹித் இந்த இந்த இதில் வெளுத்துட்டார். 74 எடுத்தார். அப்போது ரோஹித்துக்கும் நல்ல பேர் தான் இருந்தது. ரோஹித் அவர் மூலியமாகவே அவரே ஒரு ஐசிசி கப்பு 2, 3 எடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் தர வேண்டிய விஷயந்தான் நம்ம இந்தியன் டீமுக்கு. இதுக்கப்புறம் இந்தியன் டீம் ஜெயிச்சுக்கோன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் எல்லா டோர்னமெண்ட்லேயும் நல்லா விளாடுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா இப்போது நியூசிலாண்டு, ஆஸ்திரேலியாலாம் ஜெயிக்கிறதுன்றது ஒவ்வொரு தடையும் நாக் அவுட்டில் வந்து இந்தியா அதுக்கிட்ட தோற்கிறதா தான் இருந்தது. தோத்துனே தான் இருந்தது. இப்போ இந்த தடவை 2த்தையும் ஜெயிச்சிருக்காங்க. இதனால் அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, சைக்காலஜியாக வந்து இந்தியா வந்து டாப்பாக வரும்ன்ட்டு ஒரு எண்ணம் இருக்குது எனக்கு. அப்புறம் வந்து அவர் கம்பீரம் ஒரு அதிர்ஷ்டம் தான் நினைக்கிறேன். அவர் கேகேஆருக்கு நல்ல எடுத்து கொடுத்தாரு. அவரும் வேர்ல்டு கப்பும் ஒன்று எடுத்து கொடுத்தாரு அவர் மூலிமா, டோனியோட விளையாடி. அப்போ அவர் இருந்ததும் ஒரு சான்ஸு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் எப்படி நான் இப்போ சிடி வந்து அடுத்த சிடி வந்து கண்டிப்பாக ஜடேஜா விளாட மாட்டார். அவருக்கு ரிட்டர்ன்னு சொல்லலாம். ஜடேஜா, ரோஹித் இவங்கெல்லாம் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போது இது அவங்க லாஸ்ட்டு சாம்பியன் ட்ராஃபி தான் எடுத்துக்கணும். ஜடேஜா, ரோஹித், கோலி, இன்னும் ஒரு சில பிளேயர்ஸ்லாம் சொல்லலாம். முக்கியமாக இவங்க 3 பேர் ஷுவர் அடுத்த சிடி விளாடுவாங்க, அந்த டவுட்டு தான். மற்றபடி இந்தியா டாப் மூமெண்ட் நவ். வி ஆர் ஸோ கிளாட் நான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து என்ன, ஜெயிந்த், வாழ்க இந்தியா டீம். எப்பயும் போல் உங்களில் ஒருவன் ரமேஷ். என்னுடைய வீடியோ இப்போ நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த மேட்ச் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வேறு எதாவது ஒன்றா எனக்கு தெரியப்படுத்துங்க, நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன், பாருங்கள். ஓகே, பாய்.